சார் வணக்கம். நாங்கள் வந்து சிற்பி சிவானந்தம் கலைக்கூடம், காரை ராணிப்பேட்டை மாவட்டம். அங்கிருந்து வரோம். எங்களுடைய கலைக்கூடத்தில் வந்து சிற்பி சிவானந்தம் ஐயா வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய சிலையை மட்டும் தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக செய்ய வேண்டும் என்று செய்து, இப்பொழுது நம்முடன் இல்லை என்றாலும் அவர் படைத்த படைப்புகள் எல்லாம் இந்தியா முழுக்க இருந்து கொண்டு வருகிறது. இதற்கு மிகவும் உறுதுணையாக நம்முடைய தமிழக அரசும் தாட்கோ நிறுவனமும் மிக மிக உதவியாக இருக்கிறது. இது போன்ற தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக இந்த தொழில் முனைவோருக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களை சிறு ஊக்கப்படுத்தி மென்மேலும் வளர மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள். இதற்காக தமிழக அரசிற்கும் தளபதி ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கும் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய தாட்கோ நிறுவன மேனேஜிங் டைரக்டர் மதிப்புக்குரிய ஐயா கந்தசாமி சார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய சிற்பி சிவானந்தம் ஐயா கலைக்கூடத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொழில் முனைவோர் கண்காட்சியில் நாங்கள் நடத்துவதால் எங்களுக்கு வந்து பல ஊர்களில் இருந்து, பல மாவட்டங்களில் இருந்து அனைத்து தரப்பு மக்களும் ஒரு கம்யூனிகேஷன் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இதனால் வந்து டாக்டர் அம்பேத்கருடைய தலைவருடைய சிலையை நிறைய வடிவமைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைக்கிறது. இதுக்கு வந்து முழுக்க காரணம் நம்முடைய தமிழக அரசு தாட்கோ நிறுவனமுடைய வழங்குகிற ஒரு வாய்ப்பு தான். நாங்கள் தொடர்ந்து சென்னையிலும் ட்ரேட் சென்டர்லேயும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நந்தனம் புக் ஃபேரில் வந்து அங்கேயும் ஒரு சிறு வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து இந்த கண்காட்சியில் வந்து கலந்துக்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த வேலை செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் வந்து தாட்கோ நிறுவனத்துக்கு மீண்டும் ஒரு நன்றியை செய்கிறோம். இது ஸ்டால் இலவசமாக அமைப்பதற்காக தாட்கோ நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து மேனேஜர் மேடம் அவர்கள், சாரு, இவங்க எல்லாருமே வந்து குறுகிய காலத்திலே எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற தமிழக அரசு இது போன்ற தொழில் முனைவோர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலையும் தொடர்ந்து நடக்க வேண்டும். மேலும் எங்களை போன்றவர்களுக்கு சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வரும் காலங்களிலும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.